எல்லாருக்கும் வணக்கம். நான் தரணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்வலப் மாடல் குஷன் கவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிச்சா இருக்கும். இன்னைக்கு நான் என்கிட்ட இருக்க ஒரு குஷன் எடுத்திருக்கேன். அதோட விட்த் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. அதே மாரி லென்த்தும் 14.5 இன்ச்சு. இது ஒரு ஸ்கொயர் குஷன். அதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். விட்த் வைஸ் வந்து நம்மளோட குஷன் வந்து 14.5 இன்ச்சு. ஸோ 2 பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ½ இன்ச் எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் 1 இன்ச்சு. ஸோ 15.5 இன்ச் எடுத்திருக்கேன் டோட்டலாக. அதே மாதிரி லென்த் வைஸ் பார்க்கும்போது குஷன் வந்து 14.5 லென்த் இருந்தது. ஸோ 14.5 ப்ளஸ் 14.5 உங்களுக்கு 29 இன்ச்சஸ் வரும். அதோட 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னா 35 இன்ச்சஸ். அந்த 6 இன்ச்சஸ் வந்து நமக்கு கவரிங்காக விடுறது. இப்போது இதை வந்து எப்படி மார்க் பண்ணி மடித்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லென்த் வைஸில் சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட 2 சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நான் பாருங்கள் இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 2 சைடில். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆஃபை எடுத்து அதை சென்டராக பார்த்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டு அந்த மடித்த சைடில் இருந்து நம்ம குஷனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. ஸோ டாப்லேருந்து நீங்கள் 14.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அது மார்க் பண்ணதுக்கப்புறமா மார்க்கிங்கில் இருந்து நம்ம கிளாத்தை கொண்டு வந்து மேலே வைக்க போகிறோம். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு நமக்கு அந்த டாப் என்வலப் மாதிரி மூடுற இடம் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ இது ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக நீங்கள் ஹைட்டு பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி விட்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15.5 இன்ச் இருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு பேப்பரில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஹைட்டு 14.5 ப்ளஸ் 14.5 29 ப்ளஸ் கவரிங்க்கு 6 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 35. அதே மாதிரி விட்த்து 14.5 ப்ளஸ் 1 இன்ச்சு பார்த்திங்கன்னா 15.5 இன்ச் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கணும். சென்டராக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாதி எடுத்து சென்டராக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணதுலேருந்து 14.5 மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்க கிளாத்தை மேலே கொண்டு வாங்க. இப்போ இது என்வலப் கவர் மாடலில் இருக்குது. இது அது பேக் சைடு. இப்போ இது ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்க மாதிரி. இப்போ நம்ம இது மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் சிம்பிளாக ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சென்டர் மார்க்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ரவுண்டு போட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் சைடு திருப்பிட்டு மேலேயும் கீழேயும் 1/4 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கீழே இருக்க சைடில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க சைடில் அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சென்டர் போர்ஷன் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி இப்போ 14.5ல் நான் மேலே கீழே 2 சைட்லேயும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். நம்ம ஸ்டிச் பண்ண பாயிண்ட்லேருந்து கீழேருந்து கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்க சைடு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வர கவரிங் சைடை கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சிருங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 14.5 இன்ச் இருக்கான்றதை வந்து ஒரு வாட்டி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம அந்த ½ இன்ச்சு விட்டோம்ல, அந்த ½ இன்ச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க 2 சைடுமே. டபுள் ஸ்டிச்சு போடுறதுனா ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இது பேக் சைடு. இப்போ நம்ம இதை திருப்ப போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் திருப்புற மாதிரி திருப்பிட்டு அந்த 4 கார்னரில் டூல்ஸ் எதாவது வச்சுட்டு அந்த கரெக்டாக எட்ஜஸ் வெளியில் வர மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எட்ஜஸ்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கவர் திருப்பியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் குஷன் போட போகிறேன். குஷன் போட்டுட்டு அது பாருங்கள், கீழே இருக்க சைடு மேலே இருக்க சைடு வந்து உங்களுக்கு கவரிங் மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து பேக் சைடில் என்வலப், இது ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள். அந்த டிசைன் பண்ணதோட பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இது நீங்கள் வந்து உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சாலும் பார்க்க அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது மாதிரி டிசைன் பண்ணி கிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே ஹேண்ட்மேட் ஒர்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து காட்டன் சில்க் மெட்டீரியலில் பண்ணியிருக்கேன். இது ஆரி ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து நான் அதே மாதிரி குஷன் கவரில் கோலம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோவும் இப்போ பாருங்கள், பின்னாடியே கொடுத்துருக்கேன். இந்த கோலம் ஸ்டிச் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அண்ட் லுக் வைஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். இது நீங்கள் யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை எப்பயுமே அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும்.
இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிட்ச் தான். இது வந்து என்கிட்ட இருந்த ஒரு ஜென்ரல் கிளாத்தில் ஜஸ்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிச் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். இது கலம்காரியில் மிரர் ஒர்க்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது என்கிட்ட இருந்த அக்கோபா மெட்டீரியலில் கீழே ஒயிட் கலர் லைனிங் கிளாத் வச்சு குஷன் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா குஷன் கவரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.